குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைவில் ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலே புது வாழ்வு தரும் புது வாழ்வு தரும் இறை குளமாய் திருக்குளமாய் இறைவனின் நினைவில் ஒரு தருணம் அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய விழா நற்செய்தியை பறைசாற்றவும் கடவுளின் சாட்சியாய் பயணிக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு நலம் கொடுக்கும் நண்பராகவும் துன்பம் போக்கும் துணையாளராகவும் ஏழைகளின் தஞ்சமாகவும் அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பவராகவும் விளங்கினார். இயேசுவின் விண்ணேற்றம் நாம் மன்னக செல்வங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட அன்பு, மன்னிப்பு, நம்பிக்கை, உடனிருப்பு, விட்டு கொடுத்தல், மேன்மையான வார்த்தைகளை பேசுதல் போன்ற விண்ணக செல்வங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. நாமே நடமாடும் நற்செய்தியாக மாறி இயேசுவை வாழ்க்கையால் அறிவிப்போம். இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை அனைவரையும் சுவைக்க செய்வோம். உயிர்த்த இயேசுவோடு என்றும் பயணிக்க வரவேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உமக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீ செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரை வடிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியாருடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு பக்கம் கொஞ்சம் இடைவெளி விட்டுருங்க. தீர்ப்பு நிலைப்பது வசதியாக நான்கு பக்கமும் தென்மை பக்கம் நடுவில் ஒரு பாதை மாதிரி விட்டுருங்க. தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்ற
ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யார் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராய இறைவனே, இறைவனின் திருச்செங்கலியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, தீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாய், நாளிலும் ஒரே திருமகனும் எங்கள் மீட்பெருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதை மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிற்குள் இறைவனா என்றென்று வாழ்க ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. இயேசு உயிர்த்த பின் அவர் செய்த காரியங்களையும் அவர் எவ்வாறு விண்ணகம் சென்றார் என்பதையும் அதனை நேரில் பார்த்த சாட்சியாக திருத்தூதர்கள் நமக்கு கூறுகிறார்கள். எனவே இறந்த இயேசு உயிருடன் இருக்கின்றார். அவரின் விண்ணேற்றம் தூய ஆவியை நமக்கு பரிசாக தரும் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எங்கள் கண் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 1, இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின் 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்று தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர்கள் மீண்டும் வருவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. தயையுடன் கடைக்க நோக்கினார். தயையுடன் கடைக்க நோக்கினார். இந்நாள் முதலால் தலைமுறைகள், இந்நாள் முதலால் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என்
ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல்கள் புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரின் இரக்கமும் துணையாகும். என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுள் நினைக்கின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 24 முதல் 28, அதிகாரம் 10, இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 46 முதல் 53 முடிய உள்ள இறைவார்த்தைகள். லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 24ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 46 முதல். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் இது நம்பிக்கையின் வாழ். எனவே இந்த விழாவின் வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி ஒருவர் மற்றவரோடு தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, விண்ணேற்ற விழா. ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார். இந்த விழாவை குறித்து நாம் மகிழ வேண்டுமா, பயப்பட வேண்டுமா? சந்தோஷப்படணும். இதுதானா சந்தோஷம்? ஆமாம், சந்தோஷப்படவும் இல்லையோ சதம் விடாமல் இருந்துடணும். ஒரு முடியல. இனியவர்களே, ஆண்டவருடைய இந்த விண்ணேற்றத்தை குறித்து ஒரு சிலர் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், இது ஒரு அரசர் அல்லது ஒரு இளவரசர் தனது ஆட்சி உரிமை பெற்றுக்கொண்டு வருவதற்கான காலம். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மீண்டும் வருகிற பொழுது அவர் நம்மை தண்டித்து தீர்ப்பார். மத்தேயு 25 சொல்லப்பட்டது போல, ஒரு ஆயன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரித்து வைப்பது போல ஆண்டவர் பிரித்து வைத்து ஒருவரை சொர்க்கத்திற்கும் ஒருவரை நரகத்திற்கும் என்று அனுப்பி விடுவார் என்றெல்லாம் சொல்லி பயங்கடுவாங்க. இறுதி நாள் வந்து விட்டது, கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இவர்களே, அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தேவைதான். நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, தயாரிப்பதற்கு அதை உகந்த காலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஆட்சி உரிமை பெற்று வருகிற பொழுது நம்மை தண்டிப்பாரா மாட்டாரா? அவர் செயல்பட்டு அவருக்கு எது விருப்பமாக இருக்கும்? நிச்சயமாக நம்மை தண்டிப்பது அவருடைய விருப்பமாகவே இருக்கும். இனி இவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது 2 காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஆண்டவருடைய விண்ணேற்றம் ஏன் நிகழ்ந்தது? இரண்டாவது, அவருடைய வருகையின் போது நமக்கு என்ன நடக்கும்? ஆண்டவருடைய விண்ணேற்றம் ஏன் நிகழ்ந்தது? ஆண்டவர் நம்மிடம் பார்த்து என்ன சொன்னாரு? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தியுடைய கடைசி இறைவார்த்தை அதுதான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் விவிலியம் சொல்கிறது. மனம் மாறுவதற்கு அவர் மனிதர் அல்ல, கடவுள் என்று விவிலியம் சொல்கிறது. எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மளை விட்டு போயிருப்பாரா?
அப்ப ஏன் போறாரு? இனியவர்களே, இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்ததன் மூலமாக நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். விண்ணகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை குறித்து நாம் வாழ வேண்டும். அங்க ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு வாழ்வு தருவதற்காக, மீட்பு தருவதற்காக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், அதற்கு நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்பிக்கிற இயேசு கிறிஸ்து தான் இறந்தது வெறுமனே வீணாகி விடவில்லை. நான் உண்மையில் ஆண்டவருடைய பணி செய்து இறந்திருக்கிறேன், மக்களை மீட்டிருக்கிறேன், இதோ நான் சொன்ன அந்த இடத்திற்கு உங்களுக்கு முன்பாக நான் செல்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக அந்த இடத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை, அப்பாடா இயேசு போயிட்டாரு, நம்மளும் போயிடுறான். இப்போ சில நேரங்களில் கல்யாணம் முடிச்ச உடனே கணவன் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறான்னு வச்சுங்களேன், திருமணம் முடிச்சோன்னே சொல்லுவார், நான் போய்க்கிட்டேன், ஒரு மாசத்துல உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அவர் வெளிநாட்டுக்கே போகலை. நீ நினைப்பிய இந்த மனுஷன் கூட்டிகிட்டு போவான்னு இவரே வெளிநாடு போகாமல் கிடக்கார. அவர் வெளிநாடு போயிட்டார், ஒரு வாரம் ஆச்சு, செட்டில் ஆகிட்டேன்னு சொன்னார்னா உங்களுக்கு என்ன வரும்? இயல்பாகவே அவர் செட்டில் ஆகிட்டார்னா இன்னும் ஒரு 2 வாரத்தில் நம்ம போயிடுவோம், வீசாலாம் எடுத்து ரெடியாடுறா அப்படின்னு. அப்போ இனியவர்களே, நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறவர் எந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன் என்று சொல்கிறாரோ அந்த இடத்திற்கு நமக்கு முன்பாக போய் காட்டினார்னா நமக்கு ஒரு தைரியம், போயிடலாம். இப்போ பெரும்பாலும் நீச்சல் பழகிற பழக்கம் இருக்கான்னு தெரியல. நீச்சல் பழகம்னா ஏதாவது ஒரு ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டு நம்ம பாட்டில் வந்துடும். ஆனால் முதல்லாம் நீச்சல் பழகம்னா எங்கே பழகணும்? கிணறு, குளம், இதில் தான் நீச்சல் பழகும். அந்த நீச்சல் பழகிற காலத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம விட பெரியவர்கள் என்ன செய்வாங்க? நீச்சல் பழகி கொடுக்க வான்னு கூப்பிட்டு போவாங்க. நமக்கு தண்ணியை பார்த்தோன்னே பயம். முத நம்ம நீச்சல் எங்கே பழகுவோம்? தண்ணி அந்த கரையோடு கலக்கிற இடத்துல. ஆமாம், நம்முடைய உள்ளங்கால் கூட அதில் நினையாது. சின்ன பிள்ளை போனோன்னு படுத்து என்ன செய்யும்? நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் நீச்சல் அடித்து என்ன பிரயோஜனம்? வா கொஞ்சம் உள்ளே தள்ளி போவோம், கொஞ்சம் உள்ளே தள்ளி போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் போகும், ஆனால் பயத்தில் என்ன செஞ்சிடும்? திரும்பி ஓடிடுவோம். நான் நீச்சலே வளரும். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம நினச்சிவோம், தாஜா பண்ணி ரெடி பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிவோம். கூட்டிகிட்டு போகும்போது நீச்சல் அடிக்க கொஞ்சம் கற்றுக்கிடுச்சுன்னா நினச்சிவோம், கொஞ்சம் உள்ளே தள்ளி போவோம். கொஞ்சம் உள்ளே தள்ளி நின்று இங்கே வா பாரு, தண்ணி எனக்கு முட்டு வரைக்கும் தான் இருக்குது, தண்ணி எனக்கு இடுப்பு வரைக்கும் தான் இருக்குது, தண்ணி நெஞ்சு வரைக்கும் தான் இருக்குது, நீ வந்துடலாம், நீ முங்கல மாட்ட, உன்னோட அது உயரமாக இருக்காது சொல்லுவோம். அப்போ நம்ம கையெல்லாம் தூக்கி காட்டினோம்னா அவன் நின்றுட்டு தான் இருக்கிறான், நீச்சல் அடிக்கலை அப்படின்னு சொல்லி தைரியமான விஷயம் குழந்தை வரும். ஓரளவுக்கு அந்த குழந்தை நீச்சல் பழகின பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன செய்வோம்? நம்ம நீந்தி ஒரு இடத்துக்கு போவோம், இடையில கொஞ்சம் பள்ளம் இருக்கும், அந்த சைடில் ஒரு மேடு இருக்கும். அந்த மேட்டில் போய் நீங்கள் ஏறி நின்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தண்ணி இடையில பள்ளம் இருக்குது, இந்த பக்கமும் நீ நிற்கிற இடமும் கொஞ்சம் தூரம் தான், இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, நான் நின்று காட்டுற மாதிரி நெஞ்சு வரைக்கும் தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? நீச்சல் அடித்து வரும். ஒருவேளை அங்கே போகிறதுக்கு பயந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு குழந்தையோடு சேர்ந்து நீச்சல் அடிப்போம், சேர்ந்து அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போவோம். அப்படிதானா? இதே நிகழ்வை நீங்கள் மனதில் கொண்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் செய்கிறார். இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? விண்ணகம் இருக்கிறது, போறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சதுசேயர்களும் பரிசேயர்களும் சொல்வது போல எல்லா சட்டங்களையும் நுணுக்கமாக கடைபிடித்தால் தான் விண்ணகம், இல்லைன்னா நரகம் என்று அல்ல. நம்முடைய தந்தை அவருக்கு தந்தை, கடவுள் நமக்கு தந்தை. அவர் அவளை எளிதாக தண்டிக்கிறவர் அல்ல, அவர் அடிப்பார், ஆனால் கட்டுப்போடுகிறவர் அவர் தான். அவர் உங்களை காயப்படுத்துவார், ஆனால் உங்களை காப்பாற்றுகிறவர் தான். அதனால உங்களை அப்படிலாம் தள்ளி விட்டுற மாட்டார், கூட்டிட்டு போயிடுவார். போறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி போய் காட்டுறேன் பாருங்க என்று சொல்லி இயேசு செய்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நல்ல காரியங்களை செய்து சீடருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். இறந்து உயிருடன் எழுப்பி அடுத்த பக்கத்துக்கு போறது எப்படின்னு சொல்லி காட்டுகிறார். நாங்கள் போயிடுவோம், பக்கத்துல தான் என்று சொல்லுகிறார். என்னதான் என்ன சொல்ல, கொஞ்ச நாள் என்ன பார்க்க மாட்டீங்க, அடுத்து என்ன பார்ப்பீங்க. இனியவர்களே, இயேசு கிறிஸ்து மறுகரை அடைந்து விண்ணகத்தை அடைந்து விண்ணேற்றம் அடைந்து இதோ பாருங்கள் வந்து விட்டேன், வாங்க தைரியமா வாங்க. ஒருவேளை தைரியம் இருக்கவங்க போயிடுறாங்க, தைரியம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அங்கே போனவர் மறுபடியும் இங்கே வர்றார். அப்போ மறுபடியும் இங்கே வர்றது நம்மளை தண்டிக்கிறதுக்கா? நீ உனக்கு நீச்சலாம் வராது ஓடு அப்படின்னு விரட்டி விடாதுக்கா? அடுத்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறதுக்கா? அப்போ இனியவர்களே, விண்ணேற்றம் என்பது நமக்கான ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து சென்று விட்டார், நம்முடைய ஆயர் அந்த இடத்திற்கு போய்விட்டார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், உங்களுக்காக நான் இடங்களை ஏற்பாடு செய்ய போகிறேன், அங்கு இடங்கள் இல்லை என்று சொன்னால் நான் அப்படி சொல்லியிருப்பேனா? நான் தந்தையிடம் சொல்லுகிற பொழுது, உயர்த்தப்படுகிற பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிற நம்பிக்கையின் ஆண்டவர்
நமக்கு முன்பாக சென்று அந்த இடம் உறுதியானது, உண்மையானது, அப்படி ஒரு இடம் இருக்கிறது என்று நமக்கு காட்டுகிறார். அந்த நம்பிக்கை பெற்றுக்கொண்ட மக்கள் செல்கிற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை வர முடியாமல் இருக்கிற மக்களுக்கு, தயங்குகிற மக்களுக்கு வாழ்வை காட்டி, வழியை காட்டி, உடன் இருந்து வழி நடத்தும்படியாக அவர் மீண்டும் வருகிறார். அப்போ திரும்பி வருகிற இயேசு நம்ம எப்படி தண்டிப்பார்? அவர் என்ன காயினா? தம்பி வா, வயல் சுத்தி பார்க்க போவோம் சொல்லி கூட்டி போய் கொள்றதுக்கு. அவர் காயின் அல்ல, காயின் அல்ல. ஆவே வா, வயலை சுத்தி பார்ப்போமே சொல்லி கணத்துல தள்ளி விடுறதுக்கு. அவர் ஆண்டவர். நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர். இனியவர்களே, 2ஆம் வாசகத்திலே பவுல் அடிகளார் மிக அழகாக சொல்கிறார். உங்களுக்காக, நமக்காக இயேசு கிறிஸ்து ஒரே முறையாக பலியாக மாறினார். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து உங்களை மீட்டு கொண்டார். எனவே மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இனி இவர்களை இயேசுனுடைய 2ஆம் வருகை உங்களை தண்டிக்கும், உங்களை நரகத்தில் தள்ளும் என்று அல்ல. ஏற்கனவே நான் சேர்த்து என் பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறேன், மறுபடியும் என் பிள்ளைய நானே அடிச்சு கொள்வேனா? சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு நேரம் அடிக்கிறீங்க, பிள்ளை மயங்கி விழுந்துச்சு, ஒருவேளை நடிச்சானே வச்சுடுவோமே. ஒரு பிள்ளையை அடிக்கும்போது கீழே விழுந்து மயங்கிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நடிச்சிட்டான், அடுத்து நீங்கள் அடிப்பீங்க? அவன் நடிச்சான்னு தெரிஞ்சாலும் அடிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பெற்ற பிள்ளை, எப்படி அடிப்போம்? அடிச்சு உண்மையிலே எதுவும் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு நேரம் பயமே போதும். இப்போ ஆண்டவர் தான் ஒரு முறை தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறந்திருக்கிறார். பயந்தது ஆண்டவரே முடிந்தாலே துன்பக்கு என்னை விட்டு போவதாக என்று சொன்னால், இவ்வளோ கொடூரமான சாவு, இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு நான் இறந்து மீட்டு கொண்ட என்னுடைய பிள்ளைகளை நான் நரகத்தில் தள்ளுவேன்னு சொல்லுவாரா? எனவே ஆண்டவருடைய வருகை நிச்சயமாக நம்மை மீட்கும் பொருட்டு நிகழும். முதல் வாசகம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. கலிலேயரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? இயேசு முன்னேற்றம் அடைந்த பிறகு 2 வானதூதர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, எதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே மீண்டும் வருவார். இயேசு எப்படி விண்ணேற்றம் அடைந்தார்? நற்செய்தியினால் வாசித்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதி. இயேசு இவ்வாறு பேசி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அப்போ இயேசு விண்ணேற்றம் அடைமைச்சல் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருந்தார். முதல் வாசகம் என்ன சொல்கிறது? அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்படின்னா இயேசு மீண்டும் வருகிறவர் தண்டிக்கிறதுக்காக வருவார்? அவர் உங்களை ஆசீர்வதித்து சென்றார், ஆசீர்வதிப்பதற்காக மீண்டும் வருவார். 2ஆம் வாசகம் சொல்வது போல காத்திருப்பவர்களை மீட்டு கொண்டு செல்வதற்காக வருவார். ஒருபோதும் நாம் இயேசுனுடைய வருகை குறித்து அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இயேசுனுடைய விண்ணேற்றம் நமக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. நமக்காக வாழ்ந்து, நமக்காக இறந்து, நமக்காக உயிர்த்து, நமக்காக விண்ணகம் இருக்கிறதை காட்டுகிற ஆண்டவர் நம்மை அந்த இடத்திற்கு கூட்டிச் செல்வதற்காகத்தான் மீண்டும் வருவாரை தவிர ஒருபோது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல. எனவே இயேசுனுடைய விண்ணேற்றத்தை குறித்து நாம் மகிழ்வோம். இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை கண்டு நாம் கவலை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்வோம். இயேசுனுடைய விண்ணேற்றத்தில் நம்பிக்கை கொள்வோம். அவருடைய விண்ணேற்றம் நமக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கவில்லை. இவர்களே, இயேசு விண்ணேற்றம் அடைந்திருக்கிறார், வாழ்வை காட்டியிருக்கிறார். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்வோம். அனைவரும் எழுந்து ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு மன்னிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடம் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடு கேட்போம். விண்ணக வாழ்வை எங்களுக்கு கொடுக்க விரும்பும் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் துணையோடு
செய்யும் பணிகளில் இறைமையை விதைத்து இறையாட்சியை உருவாக்கவும் அதனால் வருகின்ற சவால்களை தூய ஆவியின் வல்லமையால் எதிர்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் விருப்பங்களை உள்வாங்கி அவர்களின் தேவைகளை காலத்திற்கேற்ப நிறைவேற்றி தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவாய் செய்திட வேண்டுமென்று மனப்பான்மையும் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு தம் உயிரையே தந்த எம் இறைவா, உம் பலிபீடம் சூழ்ந்துள்ள நாங்கள் அனைவரும் திருமுழுக்கின் வழியாய் யாம் பெற்ற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் வகையில் எங்கள் வாழ்வை அன்பால் அமைத்து குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு கிறிஸ்துவை பறைசாற்றும் மக்களாய் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இயேசுவின் விண்ணேற்றத்தை குறித்து தியானிக்கும் இந்த நாளில் இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை அறிந்து வறியவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், ஏழைகளை ஆதரிக்கவும், நோயாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், முதியவர்களை பராமரிக்கவும், தேவையில் உள்ளோருக்கு நம்மிடம் உள்ளவற்றை கொடுத்து உதவும் வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். அன்பு இறைவா, நலன்களை தருகிறவரை, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றை தந்தை எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, என்னென்று வீணை எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அச்சனை போவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என்னென்ற வீணை எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதரவர் படைப்பிலே. எங்கள் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான், எங்கள் தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான். அச்சனை போவாய் ஈசன் உன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என்னென்ற வீணை எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னன், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புரையின்றி வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. அவர் இவ்வாறு சென்றது எங்களின் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அல்ல, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனே இரவு விருந்தை அருந்தியதும் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கிண்ணம், உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அந்தோனி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளது. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஒளிச்செறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காண் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காண் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும்.
நினைவினிடம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே, தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினில் ஓடும் ஆண்களைப் போல என் நெஞ்சம் உன்னதம் தேடுதே. நீரினில் ஓடும் ஆண்களைப் போல என் நெஞ்சம் உன்னதம் தேடுதே. நீதியின் கரியே வா, நீரில்லா திருவே வா, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே, தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய விண்ணேற்ற ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்களது விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. மாமரி எங்கள் அன்பு தாய்மரி,
என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாதரே தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரே எங்கள் அன்பின் தாய்மரே என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாதரே தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீர் எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீர் எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி போக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஒரு சுமனை தாய் வழியே எம்மை அரவணைத்து காப்பாயே. நன்றி போக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் ஒரு சுமனை தாய் வழியே எம்மை அரவணைத்து காப்பாயே. அன்னை மாமரே எங்கள் அன்பின் தாய்மரே என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாதரே தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.